இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் தற்குறி விஜய். ஏன்னா இருக்க அதாவது முதலமைச்சருடைய பைத்தியம் பிடித்து விட்டது தற்குறி விஜய் அவர்களுக்கு. நேற்று காஞ்சிபுரத்தில் அதாவது மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட நீ நிற்கல, நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீ நிற்கல, ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆகலை தற்குறி விஜய். அந்த மக்கள் சந்திப்பில் நீ என்ன பேசணும்? உனக்கு யார் சொல்லி கொடுக்குறா இல்லையா? அதாவது மக்கள் சந்திப்பில் மக்களை இல்லையா உங்கள் கட்சிக்காரவங்ககிட்ட நீ என்ன பேசணும் தற்குறி விஜய்? கட்சி இல்லையா வளர்ச்சி எப்படி, நீங்கள் எப்படி பணியாற்றலாம், எஸ்ஐஆர் இப்போ வந்திருக்கு, நீங்கள் மக்கள்கிட்ட போய் சந்திங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் கட்சியை பற்றி பேசலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு தற்குறி விஜய். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு வீடியோ போன வாரத்தில் வீடியோ வெளியிட்டார் இல்லையா? அதாவது என்ன வீடியோ வெளியிட்டார்னா, திமுகவை திட்ட வேண்டும் இல்லையா, ஒரு அறிவு திருவிழா. இன்றைக்கி 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது 2 நாட்கள் இளைஞரணி சார்பாக அறிவு திருவிழா மிக அழகாக நடைபெற்றது. ஆனால் பொறாமை பிடித்து அதையும் குறை சொல்லிட்டு நேற்று, அதாவது நீ ஒரு கட்சி இல்லை இருக்கிறனா இல்லையா, கட்சி ஆரம்பிக்கிறனா, நீ ஏதாவது உங்கள் கட்சி வளர்ச்சி பற்றி பேசு. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு திரும்ப என்ன சொல்கிற தற்குறி விஜய்? என்ன சொல்கிற? சிஎம்ஐ மை டியர் அங்குள்ன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகலை இல்லையா, ஒரு ஒன்றிய தலைவராக இல்லை இல்லையா, நீ ஏன் சொல்லிக்கலாம் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இல்லையா? ஒரு நடிச்சின்னா ஒரு நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு நல்ல நடிகர்னா மக்கள் பார்க்க தான் செய்வாங்க இல்லையா? ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முதலமைச்சரையும் இல்லையா எப்படி நீ பேசுகிற? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற. உனக்கு தான் பேச தெரியுமா? நாங்களாம் அடக்கி வாசிக்கிறோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே கடமை கண்ணையும் கட்டுப்பாடு உள்ள கட்சி. இன்னொன்று சொல்கிற பாரு, உனக்கு என்னாச்சு தற்குறி விஜய்? என்ன சொல்கிறேன்னா, இப்பயே தேர்தல் அறிவிப்பு வெளியிடுற. என்ன சொல்கிற? அதாவது ஸ்கூட்டரை கொடுப்பாராம், நீ எவ்வளோ ஒரு பொய் பேசுகிற, ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடு கொடுப்பாராம். நாங்கள் தான் கொடுத்துட்டோம். அதாவது தலைவர் கலைஞர் அன்னைக்கு சொன்னார், நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் 6வது முறையாக முதலமைச்சராக வர முடியவில்லை கலைஞர். இதன் பிறகு இன்றைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கலைஞருடைய பெயரில் கலைஞரின் கனவு திட்டம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 2 லட்சத்திற்கு மேலாக அங்கே பட்டா கொடுத்துருக்காரு. நாங்களே இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூரை வீடு இல்லாமல் இன்றைக்கி ஆக்கியிருக்கிறோம். ஆனால் இவர் சொல்கிறாரு ஒவ்வொருவருக்கும் வீடு தேவையில்லையா? விஜய், நான் ஏதாவது பேசிடுவேன். ஏன்னா நீ போய் மக்களையே சந்திக்காத விஜய். நீ சுற்றுப்பயணம் போனாலும் நான் அடிக்கடி சொல்வேன், நீ கீழேயே இறங்காமல் காமிச்சிட்டுக்கிறதான், டாட்டா காமிச்சிட்டுக்கிறதான் இல்லையா? நீ போய் மக்களுக்காக போராடுற, மக்கள் நாட்டில் நல்லா இருக்கணும். நான் இன்றைக்கி இதில் என்ன சொல்கிறேன், உங்களுடைய மனைவியை கூட நீ எங்கேயும் கூட்டிகிட்டு வரல. ஏன்னா இதுக்கு மேலே விளக்கமாக பேச முடியாது. நீ என்ன பண்ணுற? அதாவது தமிழ்நாட்டில் மழை கொட்டிகிட்ருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுற? திரிஷாவை கூட்டிக்கிட்டு இல்லையா நீ கோவாவுக்கு கல்யாணத்துக்கு போன இல்லையா, நடிகை கல்யாணத்துக்கு போன. நீ எல்லாம் மக்களை காப்பாற்றுற. நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன சொன்னேன்னா,
உனக்காக உன்னை பார்க்க வந்தவர்களை இல்லையா, உனக்காக உயிர் வந்து 41 உயிர் குழந்தை இல்லையா, பெண்கள் இல்லையா, வயதானவர்களாக 41 உயிர்கள் வந்து இறந்து போனாங்க, ஒன்னால் இறந்து போனாங்க. தற்குறி விஜய், நீ இளவு கூட போகாமல் இருக்கக்கூடியவர் தான் மக்களை காப்பாற்றுற, மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் அதாவது விஜய் கட்சிக்காரவங்க நாங்கள் தற்குறின்னு சொல்கிறோமா? நாங்கள் ஏயா நாங்கள் சொல்கிறோம் மக்களை தற்குறின்னு நாங்கள் சொல்கிறோமா? கிடையாது. உன்னையே தான் தற்குறி வெறித்தனமாக பேசுகிற. இன்றைக்கி நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது இல்லையா, ஒரு ஆளுங்கட்சினா வந்து கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் வேணான்னு சொல்ல. காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு 60 வருஷம் ஆச்சான். நாங்கள் வந்து இல்லையா, நாங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணலன்ட்டு எவ்வளோ ஒரு பொய்யா பேசுகிற விஜய். நான் அதாவது வந்து கிளாம்பாக்கம் இல்லையா, கிளாம்பாக்கம் பேருந்து வந்து இன்றைக்கி ஆசியாவில் பெரிய பேருந்து கிளாம்பாக்கம். அப்படி இருக்கின்ற போது எவ்வளோ ஒரு பொய்யை பேசுகிற. நீ என்ன, உனக்கு வந்து நான் கேட்குறேன், இந்த இந்த வீடியோ மூலம் சொல்கிறேன், எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. சிரஞ்சீவி போல் ஒரு சூப்பர் ஸ்டார் நீலாம் கிடையாது, ஆனால் காங்கிரஸுக்கு போனார், இன்றைக்கி காணும் இல்லையா. சிவாஜி கூட கட்சி ஆரம்பித்தார், ஆனால் அவர் அன்றைக்கு வந்து திருவையாறு சட்டமன்றத்தில் தோந்து போனார். அன்றைக்கு வெற்றி பெற்றவர் துரை சந்திரசேகர். விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பித்தார். இப்படியெல்லாம் ஒன்றை மாதிரிலாம் இப்படி வந்து தலக்கணமாக பேசல. அவருக்கு படிப்படியாக வந்தார். நான் அவரை குறை சொல்ல, இன்றைக்கி பாவம் வந்து இறந்துட்டார், நான் அதை குறை சொல்ல. இப்படி டி ராஜேந்தர், பாக்கியராஜ் நடிகரெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக ஆக முடியவில்லை இல்லையா. ஆனால் நீ எதற்கெடுத்தாலும் இல்லையா, திமுக கூட முதலாக போட்டியிடுகின்ற போது வந்து நாங்கள் வந்து தேர்தல் நிற்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலையே. அதன் பிறகு வாக்கு போட்டது வாக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நிற்கலான்னு சொல்லிட்டு 1957 ஆண்டு தான் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. வரலாறு தெரியுமா? நீ யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறத வந்து ஃபுல்லாக பேசிட்டு ஒரு முதலமைச்சரை மைடியர் சாருங்கிற, மைடியர் அங்குள்ன்ற, ஏற்கனவே தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் உங்களை வந்து சோசியல் மீடியாவில் வந்து உன்னை வந்து திட்டினாங்க. ஒரு முதலமைச்சர்னா எவ்வளோ பெரிய பதவி இல்லை, எவ்வளோ பெரிய பொறுப்பு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆனால் அப்படி இருக்கான்ற இல்லாமல் தற்குறி விஜயை ஒன்னால் செத்தவங்களுக்கே நீ போகலை, இளவுக்கு போகாத விஜய், ஓடி வந்த விஜய், நீ திமுகவை வந்து நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது விஜய்.